சட்டப்படி குடியிருப்பு பகுதிகளில் அடக்கம் செய்ய முடியாது என்றும், ஆம்ஸ்ட்ராங் மரணம் பெரிய இழப்பாக இருந்தாலும் சட்ட விதிகளை மீற முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். வீட்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இடம் தேர்ந்தெடுத்துள்ளோம் என்றும், அங்கு அடக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில், தற்பொழுது சட்டப்படி குடியிருப்பு பகுதியில் அடக்கம் செய்ய முடியாது என்றும், ஆம்ஸ்ட்ராங் மரணம் பெரிய இழப்பாக இருந்தாலும் சட்ட விதிகளை மீற முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசு ஒதுக்கும் இடத்தில் அடக்கம் செய்துவிட்டு பின்பு வேறு இடத்தை அடையாளம் கண்டு அங்கு மணிமண்டபம் கட்டிக்கொள்ளலாம் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். சட்டப்படி குடியிருப்பு பகுதியில் அடக்கம் செய்ய முடியாது என்றும், ஆம்ஸ்ட்ராங் மரணம் பெரிய இழப்பாக இருந்தாலும் சட்ட விதிகளை மீற முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பகுஜன் சமாஜ் அலுவலகம் அமைந்துள்ள பகுதி நெரிசல் நிறைந்த பகுதி என்பதற்கான ஆதாரங்களாக சமர்ப்பித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் தற்பொழுது அரசு ஒதுக்கும் இடத்தில் அடக்கம் செய்துவிட்டு வேறு இடத்தை அடையாளம் கண்டு மணிமண்டபம் கட்டிக்கொள்ளலாம் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடைய இறுதி அந்த நிகழ்வுகளை கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடத்த அனுமதிக்க முடியாது எனவும், ஏனென்றால் அந்த பகுதியில் மிக குறுகலான பகுதி எனவும், அந்த பகுதியில் இருக்கும் குடியிருப்புகளில் இருப்பவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வேறு இடத்தில் இறுதி நிகழ்ச்சிகளை செய்வதற்கு மனுதாரர் தயாராக இருக்கிறாரா என்பது குறித்து தகவலை பெற்று பிற்பகல் 12 மணிக்குள் தெரிவிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருக்கிறது.